உறவுகள் ஏற்பட போகுதுங்க ஐயா. நம்மளுக்கு உன்னதமான உறவுகள் ஏற்பட போகுது. இன்பம் தரும் போதும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல் இன்பத்தோடு கொஞ்ச நாளைக்கு வாழுங்க. இந்த 26 நாட்கள் நம் இன்பம், அதாவது எப்படி சொல்றதுன்னா, இன்பமாக நாம் வாழ தான் போகிறோம். அது வேறு விஷயம். இருந்தாலும் இனிமேல் வருகின்ற காலங்களில் எவ்வாறு இருக்கும், வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய காலங்கள், வேலை சார்ந்த விஷயத்திலோ தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், நாம் பகைப்பற்றி இருந்த ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய மாரி வம்பு வழக்கெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவையெல்லாம் விடுபட்டு வெற்றி பெறப்போகிறோம். அதுவும் இல்லாமல் செய்த வேலையில் இருந்து வந்த தொழிலில் பிணக்குகள் அப்படியே போட்டுக்க ரொம்ப நாளாக கிடப்போம். இந்த வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையில் நம்மளால் தீர்க்க முடியாமல் அப்படியே ரொம்ப நாளாக கிடப்பு போட்டோம். அவையெல்லாம் மாற்றி இந்த சுபபலங்களை கொடுத்து நம்ம செலவினங்களை கொடுத்தாலும் அது நற்பலங்களாகவும் ஈட்டித்தரக்கூடிய காலங்களாக அமையப்பெறப்போகுது. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி. இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்தார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால், 7/7/2024 முதல் 1/8/2024 வரைக்கும் 26 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருவார் என்று பார்ப்போம் வாருங்கள். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு எவ்வாறு இருக்க போகுது? ஏற்கனவே மிதுனத்தில் இருந்திருந்தார். இப்போ இடம்பெயர்ந்து 7/7/2024 முதல் 1/8/2024 வரைக்கும் நமக்கு 6ஆம் இடத்துல இருந்து வந்து தொந்தரவுகளை கொடுத்திருந்து செலவீனங்களை கொடுத்திருந்தார் அல்லவா. சின்ன சின்ன தொந்தரவுகளும் செலவீனங்களும். ஏன்னா அவரே நம்மளுக்கு 5ஆம் அதிபதியும் கூட. லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் அவராக தான் வரார். அதனால் அவர் அமர்ந்திருக்கும் இடமான, இப்பொழுது அமர்ந்திருக்கும் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் அமர்ந்து உங்களுடைய வெற்றி உபஜயஸ்தானத்தை வெற்றிகரமாக ஏற்று செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலத்தை அமையத்த போகிறார். அந்த காலத்தையே அமைய வைக்க போகிறது அவர் தான். 26 நாட்கள் நம் வாழ்வில் வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நம் வாழ்வில் ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் தடை என்று சொல்லியிருந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் தடை என்பது விலகி நல்ல அமைப்போடவும் நம் வாழ்வில் எல்லா விதமான வெற்றி கிடைக்கின்ற காலங்களாகவும், தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு அங்கீகாரம் இல்லைன்னா அந்த அங்கீகாரத்தை பெறக்கூடிய காலங்களாக இந்த சுக்கிர பகவான் நம்மளுக்கு 26 நாட்கள் நேரடி பார்வை, அவருடைய சுகபோகத்தை நாம் கொடுக்க போகிறார் ஐயா. அந்த கலத்திர தோஷத்தை நீக்கக்கூடிய காலங்களாகவும், திருமண தடை தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறப்போகுது. நிறைய பேருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கலேன்னு வயதாகிட்டும் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் இளமையிலும் மகர ராசிக்காரங்களுக்கு இளமை பருவத்திலே திருமணம் என்பது அரங்கேறிவிடும். என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க எவருக்கும் திருமணம் வாய்ப்பு இல்லை என்பதை விட இளமை திருமணம் என்பதை அதிகமாக நடந்திருக்கும். அதேபோல் நம் வாழ்வில் அடிக்கடி தடங்கள் என்று சொல்லக்கூடிய ஜென்ம சனி நாம் கடந்துட்டுருக்கோம். 7.5 ஆண்டு சனிகளையும் கடந்துட்டுருக்கோம். அந்த சனி பகவானுடைய தன்மையிலிருந்து நாம் வெளிப்படக்கூடிய காலங்களாகவும், ஏன்னா அவரும் வக்கரகதியில் தான் இருக்கார். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து நம்மளுக்கு அருள்பாலித்து நம்ம நேரடி பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறதாலையும் இதுவரை இருந்து வந்த தடைகள், அதாவது நம் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த விரிசல்கள், பிரச்சனைகள் என்று சொல்கிறோமில்ல, அது தேவையே இருக்காது. என்ன பிரச்சனையே தெரியாது, ஆனால் சண்டை போட்டுருப்பாங்க. சின்ன ஒரு மேட்ரு ஒன்றுமே கிடையாது, அது பெரிய விளக்கும் நம்ம பிரச்சனை பண்ணுறது மகர ராசிக்காரங்களுக்கே உகந்த காலமாக அமைஞ்சு போச்சு. ஒரு 5 ஆண்டு காலமாக அவங்க அந்த நொந்து நூடல்ஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க பாவம். ஏதோ ஒரு சின்ன ஒரு மேட்ரு கடைசி வரைக்கும் தாக்கத்தை அனுபவித்து மனசுக்குள்ளே போட்டு புகிச்சு அவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். உடல் அமைப்பையே மாற்றிட்டாங்க. நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை தான் அவங்களுடைய தன்மையே. அவங்க இப்போ குனிஞ்ச பார்வையாக மாற்றி போயிட்டுருக்காங்க பாவம். இந்த சனி பகவானுடைய தாக்கத்தின் தன்மையால் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. என்னையும் சேர்த்து உட்படவே சொல்கிறேன், யாராலே முடியாது. அவர்கிட்ட நம்மளால் போட்டி போகிறதே முடியாது. எவராக இருப்பினும் அவரை மண்ணை கையை வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. மண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தலையை குப்பர கவுத்துருவார். தலை நிமிர்ந்து வாழ்ந்தவனையும் தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு.
30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று சொல்கிறோமில்லை. அந்த வாழ்ந்த படம்புரிக்கு இவங்களை கேட்டு பாருங்கள், மகர ராசிக்காரங்க கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இப்படிலாம் வாழணும், வாழக்கூடாதுன்னு எப்படி வாழ்ந்திருக்கணும். அளவறிந்தான் வாழாதான் வாழ்க்கை உளம்போகி இல்லாகி தோன்றாக்கிடும். இப்போ இனிமேல் நீங்கள் அளவறிந்தே வாழணும் அவசியமே கிடையாது. உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காணக்கூடிய காலங்களாக அதை வந்துடுச்சுங்க மகர ராசிக்கு. இனிமேல் இல்லறத்தில் நாம் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணக்கூடிய காலங்களாக இருக்கப் போகிறது. தாயார் உறவில் இருந்து வந்த விரிசல்கள் நிறைவடைந்து தாயார் சொத்துக்கள் நம்மளுக்கு கையில் சேரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். இது வரைக்கும் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வீட்டிலிருந்து நேரடி பார்வையாக, அதாவது 6ஆம் இடத்துல இருந்தார், அவர் 7ஆம் இடத்துல நேரடி பார்க்க நம்ம ராசியை பார்த்த திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். முதல்ல திருமண தோஷங்களை நீக்கிறாருங்க. அந்த கலத்திர தோஷத்தை நீக்கி உங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் திருமண உறவுகளுடைய பந்தங்களையும் ஏற்படுத்தி தரப்படுறார். இதுவரை காதல் உணர்வுகள் இல்லாமல் இருந்தால் ஒருவர் மேலே நான் அஃபெக்ஷன் பண்ணலை அப்படின்ற நினச்சா இனிமேல் அந்த அஃபெக்ஷன்லாம் நம்மளுக்கு வரப்போகுது. உறவுகள் ஏற்பட போகுதுங்க ஐயா, நம்மளுக்கு உன்னதமான உறவுகள் ஏற்பட போகுது. இன்பம் தரும் போதும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமேல் இன்பத்தோடு கொஞ்சம் நாளைக்கு வாழுங்க. இந்த 26 நாட்கள் நம் அதாவது எப்படி சொல்றதுன்னா, இன்பமாக நாம் வாழ தான் போகிறோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் இனிமேல் வருகின்ற காலங்களில் எவ்வாறு இருக்கும், வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய காலங்கள், வேலை சார்ந்த விஷயத்திலோ தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், நாம் பகைப்பற்றி இருந்த ப்ராப்ளம் என்று சொல்லக்கூட மாரி வம்பு வழக்கெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவையெல்லாம் விடுபட்டு வெற்றி பெறப்போகிறோம். அதுவும் இல்லாமல் செய்த வேலையில் இருந்து வந்த தொழிலில் பிணக்குகள் அப்படியே போட்டுக்க ரொம்ப நாளாக கிடப்போம். இந்த வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையில் நம்மளால் தீர்க்க முடியாமல் அப்படியே ரொம்ப நாளாக கிடப்பு போட்டோம். அவையெல்லாம் மாற்றி இந்த சுபபலங்களை கொடுத்து நம்ம செலவினங்களை கொடுத்தாலும் அது நற்பலங்களாகவும் ஈட்டி தரக்கூடிய காலங்களாக அமையப்பெறப்போகுது. மார்க்கெட்டிங் சரியாக இல்லை சுவாமி, இந்த மார்க்கெட்டிங்லாம் சரியாக போகுமானா கண்டிப்பாக சரியாக போகக்கூடிய காலமாக இந்த 26 நாட்கள் 7ஆம் இடத்துல கடகத்தில் வீட்டிருக்கக்கூடிய பகவான் சுக்கிர பகவான், ஏன்னா சந்திரனோட வீட்டில் அமரும் பொழுது அவருடைய பாக்கியத்தையும் ஏற்படுத்திக்கணும். இந்த கம்யூனிகேஷன் யார் கொடுக்குறாங்கன்னா சந்திரன் தான் கொடுக்கணும். எல்லா ராசியும் உடனுக்குடனே ஒரு மாதத்துக்குள் தொட்டுட்டு வந்துடுறது யாரானா வேறு யாரும் கிடையாது, சந்திரன் தான். யானா அவர் நிற்கின்ற இடம் நட்சத்திரமாக மாறுதல்லவா, அவர் வீட்டில் சுக்கிர பகவான் அமரும்பொழுது தன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி அடைய போகுது. உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள், மருந்து சார்ந்த விஷயங்களில் இருந்து கொடுக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க, மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலமாக இருந்து இந்த 26 நாட்கள் நல்ல அமைப்பினை தரப்போகுது. வேலை சார்ந்த விஷயத்தில் வெற்றி காணக்கூடிய காலங்களாகும். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்ற மாதிரி இந்த 26 நாட்கள் சுகம் என்று சொல்லக்கூடிய அளவு கனவு மனைவிக்கு வெளியூரில் ரொம்ப தூரம் வந்தால் கூட அவங்களும் வீட்டை தேடி நம்மளை பார்த்துட்டு போகிற மாதிரியும், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு வர்றதுக்காக இந்த வாய்ப்பினை பெறக்கூடிய காலங்களாக அந்த மகர ராசிக்கு இந்த காலம் உகந்த காலமாக அமைய போதுங்க. மகர ராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பம் என்பதே இல்லை சுவாமி, தூக்கி போடுங்க. நம்மளுக்கும் வாழ்வு வந்துச்சு சொல்லலாம். எங்களுக்கும் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் வளமை வரும், அது என்ன சொல்லுவாங்க பாட்டு, எனக்கு மறந்து போச்சு. வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. மகர ராசி பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட செல்வங்கள் வந்தால் அடுத்தவங்களுக்கும் கொடுத்து வாழ வைப்பாங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. அவங்களுக்கு உன்னதமான எண்ணங்களை உடையவர் அல்லவா. காலபுருஷ தத்துவத்திலே அவங்க 10ஆம் இடம் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். கர்மா ஜீவனம் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லா தேவைகளையும் இறைவன் டைரெக்டாக கொடுத்துருது அவங்களுக்கு தான். அந்த ஜீவனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவருக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருந்து நேரடி பார்வையாக பார்க்கப்பட்டு நம் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப்போகுது. வண்டி வாகனங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறப்போகிறோம். தொலைதூரம் என்று சொல்கிற மாதிரி அறம் சார்ந்த விஷயத்துக்கு கோயில் திருப்பணிக்கோ நாம் செல்ல போகிறோம். ஐயா குலதெய்வ வழிபாடுக்கு போகலாம். வெளியூர் செல்லுகின்ற பாக்கியங்கள் பெறக்கூடிய காலங்கள், வெளியூரோ வெளிநாடோ செல்லக்கூடிய பாக்கியங்களை பெறப்போகிறோம். ஐயா நல்லா தான் இருக்குது சார். இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு என்ன இன்பம் கொடுக்கலையோ எல்லா இன்பத்தையும் கொடுப்பார். ஐயா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் இல்லைன்னா ஒற்றுமையோடு இருந்து செயல்பட போகிறாங்க. நல்ல அமைப்பினை உருவாக்க போகிறார். ஐயா ஒரே வார்த்தை சொல்லலாம், இனிமேல் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான்
மகர ராசிக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்க தான் போகுது. ஒரு சில நேரத்தில் ஜாக்பாட் என்று சொல்கிற மாதிரி வெற்றிகள் கிடைக்க தான் போகுது. உன்னதமான அமைப்போடு சேர்ந்த பொருளாதார நிலைமை சீர்பட்டு நம்ம குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது தேவையில்லாத மனசை போட்டு குழப்பினும் பற்றியா, அவையெல்லாம் விடுபட்டு நல்லதே நடக்க போதுமா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட, அதாவது 6 படை முருகனில் எதனா ஒரு முருகனை பிடிச்சிங்க ஐயா. திருத்தணி முருகனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.